ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆசி 24 தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ விளையாட்டு பேசாமல் ஸ்டேட் கேமுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, பேர் என்ன, இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பு ஃபைனல்ஸ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மேட்ச்சை கண்டினியூ பண்ணலாம். இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்கா வைப்போம். 20 ஓவர் மேட்ச் கரெக்டாக இருக்குது. ஓவர்ஸ் 20 ஓவர்ஸு. பிச்சு ஹார்டாகவே இருக்கட்டும். ரெயின் பர்சன்ட் வந்து 25% இருக்கட்டும். டைமிங் அங்கே மார்னிங் தான். ஸோ மார்னிங்கே இருக்கட்டும். நம்ம மேட்ச் நமக்கு மும்பை மட்டும் தான். ஆக்சுவலி நம்ம இது புது புது கிரவுண்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது காசு கொடுக்கணும். எதுக்கு தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு கிரவுண்டில் விளாட்லாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்தியாவை ஜெயிக்க விடணும். இன்றைக்கி இந்தியா ஜெயிச்சே ஆகணும். கேம்லேயும் சரி, இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற மேட்ச்லேயும் சரி, இன்றைக்கி இந்தியா தான் ஜெயிக்கணும். வாங்க கைஸ், கேமுக்குள்ளே போகலாம். India vs South Africa finals இன்னைக்கு. A warm welcome to one and all. Thank you for joining us. It's a beautiful morning and we're sure it's going to be a very high intensity game. Okay. ரொம்ப பேசாதீங்கடா. We have the match referee and both the captains in the center. ஹெட்ஸா டெயில்ஸா? நமக்கு தலை தான். தலை தான். ஐயோ அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? இல்லைண்ணா நமக்கு தானா? ஓகே, நம்ம பேட்டிங் தான் நமக்கு. பேட்டிங் எடுப்போம். டாஸ் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஆரம்பமே சூப்பராக இருக்குது. டாஸ் வின் பண்ணோம். சரி, நம்ம நேஷனல் ஆந்தம் கேட்போம். நம்ம நேஷனல் ஆந்தம் தான் நிற்போம். இன்னைக்கு வெற்றிகரமாக ஜெயிக்கணும். நேஷ்னல் ஆந்தமோட ஆரம்பிக்கலாம் நம்ம மேட்சை. ஜெய் ஹிந்த். இன்னைக்கு ஜெயிக்கிறோம். இவங்க சவுத் ஆஃப்ரிக்காவை கதற விடணும். Welcome everyone to this wonderful venue. We have the umpires walking out with the new ball in their hand. வாங்க guys, walking in and the crowd cheering in anticipation. T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வரை நடக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்தியா ஜெயிக்கணும். போய் பார்த்துருங்க. இதெல்லாம் தேவையில்ல. என்ன ஷாட்டிங்க? ஐயோ, Good laying outside off and the batsman leaves it alone. செம்ம bowling போடுறாங்க. Well, the captain has been very smart with the bowling changes. ஐயோ, ரொம்ப டஃப்பாக இருக்குது பவுலிங்கு. அச்சோ, ரிவ்யூ வேறு எடுக்க போகிறாங்களா? எடுக்காதீங்கடா, எடுத்துடாதீங்கடா. டே வேணாண்டா. அப்பா சூப்பர். எனக்கு இன்னும் அது அவுட்டு மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலை ரிவ்யூ எடுக்கல. சூப்பர். Bowlers can actually get extra bounce by bowling cutters on this pitch. Straight shot. செம யாக்கரு, சரியான யாக்கரு. ஐயோ, கரெக்டாக போட்டான்டா யாக்கரை. ஐயோ, சரியான யாக்கரு. நல்லா டஃப்பாக போட்டுருங்க. Ball has got to scale up. Terrific bowling that.
Wide. Good bowling, it beats them all ends up. That was a moral victory for the bowler. Good shot for a single. Okay. First one எடுத்துருக்கோம். பரவாயில்ல. ரோஹித் சர்மாவா நீ தான்ப்பா தூக்கி அடிக்கணும். நீ தான் மேட்சை வின் பண்ணி தரணும். வாங்க கைஸ் ஒரு போய் பார்த்துக்கலாம். That's fiery from the bowler. உடம்புலேயே அடிச்சுக்கிறான் நல்லா. சே ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. ஏன் டீம் தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற கைஸ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற உயிர் வாங்க. வாங்க கைஸ் கேம்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் பால் எப்படி வர போகுதுன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு ரன் தான் எடுத்துருக்கோம். சே ஐயோ பட மாட்டேங்குது. நல்லா டஃப்பாக போடுறாங்க கைஸ். Batsman losing his concentration there. போடு 4. Oh, that's lovely time. The ball racing to the boundary. 4 அடிச்சிட்டோம். நல்ல ஷாட்டு. கொஞ்சம் ஓவர் பவுன்ஸாக தான் இருக்குது பால். ஆனால் நல்ல வேலை சமாளிச்சிட்டான். வாவ் Lovely timing. Ball hitting the sweet spot. செம்ம ஷாட்டு. வாங்க கைஸ் அடுத்த ஓவர் Looks ஃபேஸ் like good batting form. ஐயோ படவே. Oh, beats the edge and the batsman's played all around that one. That was a moral victory for the bowler. ஓடு Squeeze single there. Good running. Leg by, says umpire. Runs at it to the team's total. Squeeze single there. Good running. One should never take on his arm. Squeeze single there. Good running. அடுத்த ஓவரில் பார்த்துக்கலாம். சீக்கிரம்டா இதெல்லாம் தேவையில்லை. ஓகே சவுத் ஆஃப்ரிக்காவை ஓட விடுறோம். அப்போ தான் நம்ம கப்பு ஜெயிக்க முடியும். ஓகே இருக்கும். Good bowling, it beats them all ends up. Tell you what, that previous delivery must be playing in the batsman's head. That one before, all right. Sweet timing. Wow. That was a good ball and equally well played by the batsman. Straight shot. There's such a wonderful crowd in to watch their favorite players. Oh, that's good. Not good if you're a batsman. சம்மடி அவனுக்கு பேட்ஸ்மேனுக்கு பாவம். விட டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் நமக்கு நிறைய பால் இருக்குது, நிறைய விக்கெட்ஸும் இருக்குது. ஒரு கை There is a little bit of the surface for the bowlers. It's also good for batting. நிறைய ஸ்கோர் அடிக்கணும். ஐயோ என்னடா பால் ஸ்விங் ஆயிடுச்சு. Delivery almost unplayable. ஸ்விங் வெளியே போயிடுச்சு. Tell you what, that previous delivery must be playing in the batsman's head. That looks good. நாட் அவுட். நல்ல வேலை.
டேய் ரிவ்யூ எடுத்தீங்கன்னா கொண்டுடுவோம் உங்களை பார்த்துக்கோ. டேய் வேணாண்டா எடுக்காதீங்கடா டேய். பரவாயில்ல, மோஸ்ட்லி அது நாட் அவுட் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்குது பால். எனக்கு தெரிஞ்சு ஸ்டெம்பில் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணி வச்சுருக்கான் தெரியலையே. கரெக்டாக போட்டான். ஹைட்டுன்னு நினைக்கிறேன். பிச்சிங்கே தப்பு. காரமும் பிச்சிங்கே தப்பு. எல்லாம் ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிட்டாங்கடா. சவுத் ஆஃப்ரிக்கா ரிவ்யூ வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாவம். தேவைதான் உங்களுக்கு, இது தேவைதான். போதும்டா. நாட் அவுட். சூப்பர். ஏடா திருப்பி ரிவ்யூ எடுக்க போகிறீங்களா? எனக்கு இன்னும் பிச்சிங் கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். பிச்சிங் அவுட் சைட் ஆஃப்னு நினைக்கிறேன். திருப்பி பார்ப்போம். கிளம்பு. சூப்பர். வாங்க ரெடி. இதெல்லாம் தேவையில்ல. விடக்கூடாது இவங்களை. போட்டு வச்சு வெளுத்து வாங்கணும் இவங்களை. இன்றைக்கி நம்ம ஜெயிச்சே ஆகணும். சரி நெக்ஸ்ட்டு. It's a full house here and what an atmosphere we've had for this match. Oh, that's good. Not good if you're a batsman. சம்மடி சரியான அடிபடிச்சா? ஐயோ பாவண்டா. கழுத்துல அடி வாங்கிச்சு. ஸ்ப்ரே போட்டு. சூப்பர். ஸ்ப்ரே போட்டால் சரியாயிடும் சீக்கிரமாக. ஓகே ஏண்டா எங்களை அடிக்கிறீங்க? இப்போ உங்களை அடிக்கிறோம் இப்போ பேட்டிங்கில். ஸ்கோர் கார்டில் அடிக்கிறோம். ஐயோ Superb delivery, can't do much with that. மிஸ் ஆகுது நமக்கு. நல்லா ஸ்விங் Batsman losing his concentration there. Good bowling, it beats them all, ends up. Batsman losing his concentration there. Straight shot. Not a great ball, and that has been hammered. Terrific shot. சம்மடி. வாங்கடா. இப்போதான்டா எங்கள் ஆட்டம் ஆரம்பிக்குது. This must be hurting the captain. He needs his bowler to be more disciplined with his lines. Oh, that's good. Not good if you're a batsman. Somebody. One bounce. Sama bounce guys. இங்க வரைக்கும் வருது பால். பா அங்க ஸ்ட்ரைட் ஷாட் படிக்கணும். போடு. ஃபர்ஸ்ட் சிக்ஸா? Bang! That's powerfully struck by the batsman for a maximum. ஃபர்ஸ்ட் சிக்ஸ் நடந்துது. வேற லெவல். ஃபர்ஸ்ட் சிக்ஸ். இப்போதான் ஸ்கோர் கார்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்குது. ஒரு கை பார்த்துடலாம் இவங்கள. செம்ம ஷாட்டு. பா சூப்பரான ஷாட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சு விட்டு அழகா சிக்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம டீமுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் சிக்ஸ் வந்திருக்கு 4வது ஓவரில். நல்லா பண்ணியிருக்காங்க பவுலிங் சவுத் ஆஃப்ரிக்கா. நல்லா டஃப்பாக பவுலிங் போடுறாங்க. இப்போ வாங்க டேய், இந்த வாட்டி உங்களை விட்டவே கூடாது. வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருங்க. செம்மடி மூஞ்சிலே. Tell you what, the slow ball won't be a bad option on this pitch. ஐயோ பரவாயில்ல. That's a beautiful delivery. The bowler really unlucky to not get an edge on that one. Tell you what, that previous delivery must be playing in the batsman's head. Oh, that's good. Not good if you're a batsman. எல்லாமே அடி வாங்குது. எல்லாமே பவுன்ஸாக போடுறாங்க. எல்லாமே பவுன்ஸாக இருக்குது. சரி வாங்க பார்த்துருங்க. ஓடு ஓடு. ஐயோ Excellent dive. Superb reflexes. That could well be the catch of the match. செம கேட்ச். ரொம்ப டஃப்பான கேட்ச். அழகாக பிடிச்சிட்டாங்க.
என்ன பண்ணுறது, சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபீல்டிங்கில் ஃபேமஸ் ஆச்சு. 9 ரன்னா விராட் கோலி நேற்று செமிஃபைனல்ஸ்லேயே இதே 9 ரன் தான் ஆச்சான் இங்கிலாண்டோட. இப்போது இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ, இன்றைக்கி ஃபைனல்ஸ் வேறு. சிவம் டூபே வாங்க சார், நீங்கள் தான் மேட்ச்சை ஜெயிச்சுக்கிட்டீங்க. சும்மா தூக்கி அடித்து 6 தரணும். இப்போ நம்ம எவ்வளோ அடிச்சிருக்கோம் ஸ்கோரு? 22க்கு 2 விக்கெட். வாங்க டேய், இந்த வாட்டி விட மாட்டேன். வாங்க போடு. தடுத்துட்டாங்க. டாய் 6 போக வேண்டிய பால் தடுத்துட்டான். ஓ, கையில் அடிப்பட்டிருக்கா. 6 இவன் தடுத்து கை வலிச்சிருக்குது. நம்ம 2 ரன் தான் ஓடி இருக்கோம். There is a little bit of surface for the bowlers. It's also good for batting. சிவம் துபை வந்தோடனே மாஸ் காமிச்சிட்டான். போடு சம. டேய் டேய் டேய். Oh, what a catch. He managed to hang on to that. Just that one to perfection. ஷட். Batsman takes the long 2 walk ரன். back to the ஐயோ pavilion. பாவண்டா. ஆனால் செம்ம ஷாட் அது. சே, ஆனால் கொஞ்சம் இன்னும் தள்ளி போயிருந்தா 6 போயிருக்கும். சே, கொஞ்சம் ஹைட்டாக போயிருக்கணும். சே, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கட்சியில் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு உஷாராக ஆடணும். ஸ்கோரை கொஞ்சம் பெருசு பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக போகும். விக்கெட் தான் போகுது நமக்கு. என்னடா டான்ஸ் இது? சரி வாங்க, ஒரு கை பார்த்துடலாம். வாங்க டேய், நீங்களே அடிக்க போகிறீங்க. என்ன பவுலிங்கு? இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க. அடிக்கிற அடி போடு. இது ஷாட்டு. சஞ்சய் சாம்சன் வந்தோன்னு அச்சான் பார்த்தீங்களா? சூப்பரா, வேறு லெவல். சூப்பர்யா. ஃபஸ்ட்டு பாலே 4. சூப்பர். நெக்ஸ்ட் பால் Magnificent striking from the batsman. இப்போ எங்கே போட போகிறேன்? இந்தியா. இப்போ திருப்பி அடிக்கிற போது போடு. குட் ஷாட். Good shot and the fielder pulls off for beauty. The fielding side is ecstatic after that breakthrough. நல்லா போ இந்த மேட்ச்ரா. ஒரு 4 அடிக்கிறாங்க, அவுட் ஆகிறாங்க. 4 அடி இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. சே, நல்லா போய் இந்த மேட்ச்சுக்கு எடுத்து விட்டாங்களே. சரி விடுங்க, ஒரு கை பார்த்துடலாம் இந்த வாட்டி. Smart bowling according to the field set. ஃபீல்டிங் எங்கே வச்சுருக்காங்க? செம்ம ஸ்டம்பிங் இந்த வாட்டி. ஸ்டம்பிங் செம்மையாக பண்ணுறாங்க. சே, கோல்டன் டக்கு. யார் இந்த ஆசிங்கு? சே, ஓ வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. வாங்க சுந்தர் வாங்க. ஃபஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபீல்ட் செட்டப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். எங்கே ஃபீல்டரே இல்லாத ஆளாக பார்த்து அடிக்கணும். எல்லாருமே கிட்ட இருக்காங்க. இப்போ நம்ம தூக்கி பின்னாடி அடிச்சோம்னா விக்கெட் ஆக மாட்டோம். போடு செம ஷாட்டு. எப்படி செம ஷாட்டு. அடுத்த பால் எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் பால் Magnificent striking from the batsman. நல்ல வேலை ஆன ஹேட்ரிக்ல வந்திருக்கான் மகாராஜா. நல்ல தப்பிச்சிட்டோம். போடு செம ஷாட்டு. That's a good shot from the batsman. Wasn't the best ball though. வாஷிங்டன் சுந்தர் மாஸ் பண்ணுறான். 2 பால்ல 2 4 அடிச்சிட்டா. வந்த உடனே செமையா. சூப்பர்யா, சூப்பர் ஷாட்டு. பக்கா. Will you take him on again? Let's see. அப்போ என்ன பவுலிங் போடுறாங்க? ஸ்ட்ரைட் ஷாட் அடிக்கும். ஸ்ட்ரைட்டா 4. ஐயோ, சரி ஓடு ஓடு ஓடு. ஐயோ, டேய் 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 டேய். நாட் அவுட் நாட் அவுட் நாட் அவுட் நாட் அவுட். அப்பா தப்பிச்சிட்டோம்டா. சூப்பர், தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை. பார்ப்போம் நெக்ஸ்ட் எப்படி போகுதுன்னு.
ஓகே, இப்போதைக்கு சுமாராக தான் போயிருக்குது. இப்போதைக்கு ஹையஸ்ட் ரன்னே 10 ரன் தான். அதுவும் ரோஹித் சர்மா தான் அடித்தான். பார்ப்போம். நல்லா பேசுறீங்கப்பா, ஆனால் ஒன்றுமே கேட்கல. சரி, ஓகே. Well, that brings us to the end of the power play. Fielding captain can now have more fielders outside the inner circle. Good placement by the batsman. He should be looking for some runs here. தடுத்துட்டான்டா. 3 ஓடு. டைவ். அவ்வளோதான், சூப்பர். 3 ரன் ஓட்டம். 1 ரன் சேவ் பண்ணிட்டான் சவுத் ஆஃப்ரிக்காக்காரன். பரவாயில்ல, 40 ரன் வந்திருக்கும். நல்ல ஸ்கோர் தான், பரவாயில்ல. இப்போதைக்கு இது ஓகே. நெக்ஸ்ட் எங்கே அடிக்கலாம்? இங்கே அடிப்போம். போடு. Good shot for a single. நல்ல ஐயோ, டைவ். Between the two batsmen. ரன் அவுட். கிட்ட வந்து ரன் அவுட் ஆயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு Fielding side is ecstatic after that breakthrough. இந்த ரன் அவுட்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் ஆக்சுவலி ஓடிடுவேன்னு நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தா கடைசி நேரத்தில் அடிச்சிட்டாங்க கரெக்டாக. Looks frustrated as he takes a long walk back to the pavilion. இப்போதைக்கு வாஷிங்டன் சுந்தர் தான் ஹையஸ்ட் ரன்னு, 11 ரன்னு. சரி, நல்லா தான் ஓடினா, பட் கடைசி நேரத்தில் சொதப்பிக்கிச்சு. அடித்தான், நல்ல ஷாட் தான். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கான். ஃபீல்டர் இருந்ததுனால நமக்கு 4 போல். சரி, தடுத்துட்ட. அப்புறம் தூக்கி போட்டான். ஓய் கிட்ட கொஞ்சம் ஜஸ்ட்டில் ரன் ஓடிடான். சே, நல்லா போய் இந்த மேட்ச் கெடுத்து விட்டாங்க பவுலிங்கில். சரி, இங்கே வாடா. போடு. நல்ல ஷாட்டுன்னு நினைக்கிறேன். சிக்ஸா? சூப்பர். செம்ம. வேறு லெவலியா ரோஹித் சர்மா, சூப்பர்யா. 6 ஹிட்மேன், வேறு லெவலில் 6 அடிச்சான். செம்ம ஷாட்டியா அது. அழகாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடிச்சு விட்டான். சூப்பர் ஷாட்டு, வேறு லெவல். இப்போதைக்கு 47க்கு 6. சுமாராக தான் இருக்குது. அப்புறம் ட்ரை பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்போம். அவனடே போடு. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சுடா. சரி வாங்க. ஐயோ, என்னடா யாக்கர் போடுறான், பாத்தடி. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு. சரி, நல்லா மேட்ச். ரோஹித் சர்மா தான் சூப்பராக பண்ணியிருந்தான். கட்சியில் ஸ்லைட்டாக சொதப்பிக்கிச்சு, போட்டான். செமையாக்கர். மிஸ் ஆயிடுச்சு, ஸ்லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. டஃப்பாக இருக்குது பவுலிங்கு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் சும்மா சொல்லலாம், சூப்பராக இருந்தது. உண்மையிலே நல்லா பண்ணாங்க. ஷார்ட் பால் தூக்கி அடிச்சா கேட்ச் பிடிக்கிறாங்க. ஸ்டெம்பில் யாக்கர் போட்டால் நம்ம மிஸ் பண்ணி போல்ட் ஆயிடுறோம். செமையாக பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இப்பறா. ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப டஃப்பாக போடுறாங்களே பவுலிங்கு, நல்லா பண்ணுறாங்க. நிறைய டாட் பால் இந்த வாட்டி நமக்கு நிறைய டாட் பால் வந்திருக்கு. எப்படியும் ஒரு 20 டாட் பால் பண்ணியிருப்போம் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோன்னு தெரில, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 டாட் பால் ஆயிருக்கும். 47 ரன் தான் வச்சுருக்கோம். ஓ, ஸ்பின்னரா? எங்கே அடிக்கலாம்? ஃபீல்டர் இப்படி கிட்ட தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாகவே அடி. போடு. சூப்பர். 4. வேறு லெவல். 4. வேறு லெவல். மாசியா செம. நெக்ஸ்ட் பால் என்ன போட போகிறான்னு சொல்லி எப்படியோ 50 வந்துட்டோம். இந்தியா 50 வந்துச்சு ரனில். போடு. நல்ல. ஐயோ, ஷாட் நல்லா தான் இருந்தது. ஆனால் அநியாயமாக கடைசி நேரத்தில் கரெக்டாக பிடிச்சிட்டான். ஆஹா, அதுக்குள்ளே இத்தனை விக்கெட்டு போயிடுச்சா? அப்போ இனிமேல் கொஞ்சம் தூக்கி அடிக்க வேணாம். ஏன்னா இருக்கிறதே 2 விக்கெட் தான். கொஞ்சம் டொக்குன்னு வச்சு எப்படியாச்சும் கொஞ்சம் பெரிய ரன் எடுக்கணும். இப்போ கொஞ்சம் ரன்னை சேர்த்து வைப்போம். The close-in fielders should be on their toes to ensure
that the batsman stays on strike. இப்போதைக்கு பொறுமையாக ஆடலாம். ஐயோ 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 அவசரப்பட்டு ஓடி ஆயிட்டாரு. Fielding side is ecstatic after that breakthrough. அவசரப்பட்டு ஓட்ட தப்பான ரன் ஓடி இருக்கவே கூடாது. தேவையில்லாமல் ஓடிடும். பால் கொஞ்சம் தூரமாக போகணும்னு நினச்சா பக்கத்துலேயே போயிருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக வந்து விக்கெட் கீப்பர் அடிப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வேறு லெவல் காய்ஸ். 9 விக்கெட் போயிடுச்சு. இன்னும் பொறுமையாக ஆடணும். ஸ்ட்ரோக்கே Oh, that's found the edge of the bat. Good delivery. ரெண்டாவது ரன் இருக்கிறது ஒரு விக்கெட் தான். பார்த்து பொறுமையாக ஆடணும். ஸ்டெம்ப்லேயே கரெக்டாக போடுது. Stop class bowling. End of the first inning won't be long before we resume this thrilling contest. ஐயோ சம ஸ்பின்னு கரெக்டாக பட்டு உள்ளே போகுது பால். அநியாயமாக மிஸ் ஆயிடுச்சு. 53 எடுத்தால் அவங்க வின்னு. எப்படியாச்சும் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணோம். இனி நம்ம பவுலிங்கில் தான் இருக்குது. எவனை போடலாம்? ரைட் ஆர்ம் மீடியம். ஓகே, இப்போதைக்கு ஃபாஸ்ட் பவுலர் எடுப்போம். The fielding side looks warmed up and ready to go. Out come the openers, cheered by a good crowd in. 50 ரன் எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ணணும். ஃபீல்டிங் மாற்ற முடியுமா? எப்படி வைக்கலாம்? ஃபீல்டிங் இது ஓகே. Well, that's an interesting field in place. யாக்கரே போடுறான். The bowler has the new ball. We're all set to go for the first ball of the innings. வாடே எப்படியாச்சும் ரன் ஓடல. அவுட் ஸ்விங் ட்ரை பண்ணுவோம். எங்கே அடிக்க போகலான்னு தெரியலையே. சூப்பர். Good shot for a single. You really had to reach for the ball to collect it. சரி, ஃபஸ்ட்டு இந்த பவுலர் ஒரு சைடை மாற்றணும். இப்போ கரெக்டாக இருக்குது. ரெடி விடுறா. He decided to bowl that from round the wicket. ஓகே, எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துடுறா. டேய் எப்படியாச்சும் விக்கெட் எடுறா. ஐயோ ஐயோ டொக்கா வச்சு கொள்றானே. பார்த்து போடு. ஓகே, ஒரு ரன்னாக ஓடுறாங்க. சரி இல்லையே. பவுலரோட சைடு மாற்று. ஓகே, Change in angle, bowler coming over the wicket. என்ன போடலாம்? ஆஃப் கட்டர் ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகாதான் நினைக்கிறேன். பார்க்கலாம். கரெக்டாக போடுறான். ஐயோ சமாளிக்கிறாங்க. ஓகே, ஒரு ரன்னா ஓடி கொள்றாங்களே. 117 பாலில் வெறும் 51 ரன் தான் எடுக்கணும். சார் There is a little bit of the surface for the bowlers. It's also good for batting. ஸ்ட்ரைட்டாகவே போடுவோம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். போல்டாவடா அழகாக டொக்கு வச்சிட்டான்டா. Right on top of the bounce as he defends. சரி, என்னடா பேசிக்கிறீங்க? சரி, இது Feel the bowler should be around that good length area more. எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துடுறா. வேறு வழி இல்லை, எடுத்து தான் ஆகணும். பார்த்து. ஐயோ ஐயோ சமாளிக்கிறானே. டேய் பார்த்து பார்த்து. நல்ல வேலை கரெக்டாக போட்டான். நான் கூட ஓவர் த்ரோ ஆகிடமும் பண்ணிட்டேன். ஓவருக்கு 5 ரன் அடிச்சிட்டாங்கடா அழகா. வெறும் ஒரே ஒரு டாட் பாலா. எப்படியாச்சும் சமாளிக்கணும். ஸ்கோர் வேறு அநியாயத்துக்கு சின்னதாகிடுச்சு. சே,
ஒரு சில தேவையில்லாத ரன் அவுட்டில் நம்ம அசிங்கப்பட்டோம். இப்போதைக்கு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்துடலாம், வேறு வழியில். எவனை எடுத்துகிட்டு வரலாம்? குல்தீப் இருக்கானா? இல்லை, கோலி, ரோஜ், ரவி பிஷ்ணா எடுத்துகிட்டு வருவோம். Spinner brought into the attack. விடவே கூடாதுடா சவுத் ஆஃப்ரிக்கா. வரேன், ஃபீல்டரை கொஞ்சம் மாற்றணும். ஃபீல்டிங்கு எல்லோரும் கிட்ட வாங்கடா, கிட்ட. இது ஓகே. Vidon in place. யாக்கர்லாம் வேணும். I tell you what, he uses the crease well to play the spinners. இந்த வாட்டி ஸ்டெம்ப் தெரிக்கணும், பார்த்து போடுறா. ஐயோ சமாளிச்சிட்டானே. சரிவா, நல்ல ரன் ஓடல. Nice throw straight to the top of the stumps. இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, கேட்டு தான் வரணும். சரி, சும்மா யாக்கர் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதிர்ஷ்டத்தில் போல்ட் ஆனாலும் ஆகலாம், பாலை மிஸ் பண்ணி. விடுவானா அடிப்பானா என்ன பண்ணுவான்? சே, சூப்பர் ஃபீல்டிங், செம பவுலர். ஒரு டாட் பால், 2 டாட் பால் வந்துருக்கு. என்னடா டிஸ்கஸ்? கை வலிக்குதா பாவம், கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ண. சூப்பர், கையை நல்லா வதரு. சரியாயிடும். என்ன போடலாம் எனக்கு? ஓகே, லெக் ஸ்பின் இறக்கும். பால் ஸ்பின் ஆகி கன்ஃபியூஸ் ஆவான்னு நினைக்கிறேன். நடக்கும், பார்ப்போம். பரவாயில்ல. சே, கொஞ்சம் தள்ளி தூக்கி போட்டான். சரி, பரவாயில்ல. இந்த சைடு வா, போடுறா யாக்கரை போடுறா. விக்கெட் வேணுமே, விக்கெட் வேணும். சீக்கிரமாக ஒரு விக்கெட் ஆச்சு எடுக்கணும் இப்போ. ஐயோ சமாளிச்சிட்டான்டா. நான் எப்படி இந்த விக்கெட் எடுக்கிறது? விக்கெட் எடுக்காமல் போனால் மேட்ச் வந்து ஜெயிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? Change in angle, bowler coming over the wicket. விக்கெட் வருமா? அவுட் ஆகுடா டேய். அவுட் ஆகி தான் தொலையாண்டா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒன்று டாட் பால் வருது, இல்லைன்னா ஒரு ரன் எடுக்கிறாங்க. என்னடா பண்ணுற? ஏன் டான்ஸாக இருக்க? ஐயோ சரி, டேய். ஐயோ வைடா போட்டான்டா. என்ன பண்ண போகிறான்? லெக் சைடு வர அழகாக தூக்கிடிப்பான். பண்ணலையா? ஒரு ரன். என்னடா இவங்க டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு ரன் ஆச்சாலே போதும், அழகாக ஜெயிச்சிருவாங்க. எப்படியாச்சும் விக்கெட் எடுக்கணும். ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவா. இதுங்க ஜெயிக்கவே விடக்கூடாது. 2 ஓவரில் 8 ரன் எடுத்தாங்க. யார் போகலாம்? ஆவேஷ் கான். இவன் ஆவேசமாக போடுவானா இல்லை ஆபாசமாக போடுவானான்னு தெரிஞ்சு. யாக்கரே இறங்குடா. பரவாயில்ல, போய் பார்த்துடலாம். போடு ஆவேஷ் கான். ஆவேசமாக போட போறியா இல்லை ஆபாசமாக போட போறியா? ஒழுங்காக போடு. சூப்பர். என்ன அவுட்டா? ஏய் விக்கெட்டா? சூப்பர் கைஸ். நான் ஏதோ இவன் வந்து ரன்னை தான் நான் ஏதோ தடுத்தான்னு நினச்ச, பார்த்தா பிடிச்சிட்டான். எப்படா புச்ச? வேற லெவலியா. மாஸ் காமிச்சிட்டே ஆவேஷ் கான். சூப்பர் கைஸ். இப்போ தான் நம்ம மேட்ச்குள்ளே வரோம். ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் விக்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கினே இருக்கணும். ஆனால் நான் ஏதோ அவன் தடுத்தான், நான் வந்து 4 தடுத்தான்னு நினச்சேன், பார்த்தா கேட்சே புடிச்சிட்டான். நான் நம்பவே முடியலப்பா. செமையா ஆவேஷ் கான், இதே மாதிரி பண்ணியா? வந்த ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்துட்டான். மாஸ் காமிச்சிட்டான் ஆவேஷ் கான். சூப்பர்யா. சே, அழகா ஸ்டாண்டா. சரி, ஒரு ரன் தானே, பார்த்துக்கலாம். அப்பா டைவ்லாம் அடிக்கிறாங்க. வேற லெவல் சவுத் ஆஃப்ரிக்கா. Decided to bowl that from round the wicket.
ஆஹா கரெக்டாக நிற்கிறானே அடிச்சிருவானோ. Couldn't time that well as you'd have liked. என்னடா ரொம்ப சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப பொறுமைசாலின்னு நினைக்கிறாங்க. அதான் டொக்கு 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 டொக்குன்னு வச்சு நம்மளை வெறுப்பேற்றுறாங்க. ஏதாச்சும் லூஸ் பால் போட்டுருவோன்னு சொல்லிட்டு இன்னமா ட்ரை பண்ணுறாங்க. வாங்க டே ஒரு விக்கெட் எடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஏதாச்சும் இன்னும் நிறைய விக்கெட் எடுக்கணும். சே அழகா தடுத்துட்டான். அங்கே என்னடா பண்ணுற டேய்? அங்கே ஏன்டா போட்டேன்? அங்கே தான் வந்து கரெக்டாக நிற்கிறான்ல, எதுக்கு தேவையான ஸ்டெம்பில் போட்டேன்? நீ வேறு எந்த நேரத்தில் காமெடி பண்ணி கேட்கலாம். ஓகே போல்டர்ரா போல்டு போல்டு போல்டு. ஐயோ turned away for a single. That was a poor throw. Needs to be a lot more accurate. சுமாரா போட்டிருக்கான் த்ரோவை. பார்த்து 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 பார்த்து. Decided to bowl that from round the wicket. ஓகே ஜஸ்ட் மிஸ். இன்னத்துக்கு நோ பால் ஆயிருக்கும். நல்ல வேலை. ஐயோ Very good running between the wickets. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக போல் இருக்கும். இந்த ரன் ஓட்டிங்களா என்ன? ஆமாம் ஓடிட்டாங்க. சார் ரன் ரேட் 4லே கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க இவங்க. என்ன பண்ணுறது இவங்கள? எப்படியோ ஒரு விக்கெட் அதிர்ஷ்டமாக ஒரு ஒன் ஹேண்டில் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டான். இப்போ இன்னும் ஒரு சில விக்கெட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு தெரியலையே. சிவன் டூபே போட்டோம். பேட்டிங்கில் தான் பெருசாக பண்ணல. பவுலிங்காச்சும் பண்ண ஏதாச்சும். Decided to bowl that from round the wicket. எப்படி போடுறான்னு பார்க்கலாம். விக்கெட் எடுப்பியா? ஐயோ சமாளிச்சிட்டாங்க. என்னடா இவங்க டொக்கு 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 டொக்குன்னு வச்சு ஆடிட்டு இருக்காங்க. போர் அடிக்கல அவங்களுக்கு. அவங்க தூக்கிட்டு அடிக்கணும். அப்போ தான் அவங்க விக்கெட் எடுக்கணும். இவங்க தூக்கி அடிக்க முடியும். உஷாராக விளையாடுவாங்க. இன்னைக்கு ஃபைனல்ஸுன்றனால எப்படியாச்சும் கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வெறியோடு இருக்காங்க போல. ஆனால் நாங்கள் விட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுவோம். Change in angle, bowler coming over the wicket. இது நல்லா தான் இருக்குது. விக்கெட் எடுப்பானா பார்த்து. ஐயோ சமாளிச்சிட்டான்டா. இவங்களை என்ன பண்ணுறதுனே தெரியலையே. 13 பால் 14 பாலில் 14 ரன்னு கரெக்டாக எடுக்கிறாங்க. இல்லை 18 இல்லை 20 பால் ஆயிடுச்சு. ஆமாம் 20 பாலில் 14 ரன்னு. நல்லா தான் ஆடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. எப்படியாச்சும் இன்னொரு ஒரு விக்கெட் வேணும். இப்போதைக்கு நம்ம ஒரு விக்கெட் எடுத்துருக்கோம். இது பத்தாது. சமாளிச்சிட்டான்டா கரெக்டாக. சே அங்கே ஏன்டா போடுற? ஏண்டா அவன் கரெக்டாக தானடா நிற்கிறான். அங்கே ஏன்டா தூக்கி போடுற? சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஏன்டா த்ரோ பண்ணுற? ஏதாவது ஓவர் த்ரோ ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும்டாம. அப்புறமா அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா ரன் எடுப்பாங்கடா. இந்த சீரியஸ்னஸ்ஸே புரியாமல் போட்டு பண்ணிட்டுருக்கான். எப்படியாச்சும் விக்கெட்டர்ரா. ஐயோ அழகா டொக்கு வைக்கிறானே. ஏய் அடா பாவி ஏன்டா இப்படி சும்மா தூக்கி போடுற? இரு கொஞ்சம் முன்னாடி போடுவோம். ஏய் இருறா. ஐயோ ஓகே லெக் காட்டுற உள்ள இறக்கு. இப்போ ஸ்டெம்பில் அடிக்குதான்னு பார்க்கலாம். குறி கரெக்டாக இருக்குது. ஆனால் இவன் அவுட் ஆவானான்னு தெரில. ஐயோ சமாளிச்சிட்டான்டா. நல்லா சீக்கிரம் தூக்கி போடு. ஐயோ 3 ரன் ஓட்டாங்கடா. சே 3 ரன் ஓட்டாங்க. ஐயோ நல்ல வேலை. சே அநியாயமாக 3 ரன் ஓட்டாங்கடா. இதுக்கு பேசாமல் யாக்கவே போட்டிருக்கலாம் போல். எப்போவுமே ஒரு ரன் ஓடிந்தாங்க. இப்போ 3 ரன் ஓட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. Change in angle, bowler coming over the wicket. ஐயோ ஆல்மோஸ்ட் நோ பால் ஆயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸு. பாப்பா விக்கெட் வருதானு. சே சமாளிச்சிட்டான்டா. ஐயோ இங்கேயே போட்டுருக்கானே. சரி
என்ன பண்ணாலும் விக்கெட்டே போக மாட்டேங்குது. ரொம்ப டஃப்பாக இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. நல்லா அழகாக டொக்குன்னு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறாங்க. நல்லா அழகாக விக்கெட் எடுக்க முடியல. இப்போ ஸ்பின்னர் எடுப்போம். ஸ்பின்னர் எவன் போட்டால் நல்லாயிருக்கும்? எவனா ஆர்சிங்கன்னு இருக்கான். இவனுக்கே சான்ஸ் கொடுப்போம். ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கான், ஒரு விக்கெட் எடுக்கல. சரி, மேட்சே ட்ரை பண்ணி பார்ப்போம். விக்கெட் வந்தால் லக்கு தான். Decided to bowl that from round the wicket. ஆஃப் ஸ்பின்னா எங்கே போட போகிறான், எப்படி போட போகிறான்னு தெரியலையே. ஓகே, Good shot for a single. அதான் நல்லா தான் போடுறான். பெரிய ஷாட் ஏதோ அடிக்கல இப்போதைக்கு. பார்ப்போம். என்ன பண்ணாலும் விக்கெட் எடுக்க முடியல. ரொம்ப டஃப்பாக இருக்கும். Change in angle, bowler coming over the wicket. விக்கெட் வருமா? எப்படியாச்சும் விக்கெட் எடுத்துடுறா. சே, அழகாக சமாளிச்சிட்டான். ஐயோ, அங்கேயே போட்டுருக்காண்டா. சார் சரி இருறா, குறி மாறுதுடா. இருறா, என்னடா இப்படி டான்ஸ் ஆடுது? I tell you what, he uses the crease well to play the spinners. என்ன பண்ணுவான்? விக்கெட் எடுப்பானா? எடுறா. ஐயோ, சமாளிச்சிட்டான்டா. சரி, ரொம்ப நல்லா பொறுமையாக ஆடுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. தெரிஞ்சிச்சு ஸ்கோர் சின்னது அப்படின்றதுனால அழகாக சமாளிக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. சரி, ஃபஸ்ட்டு விக்கெட் எப்படி வெற்றிகரமாக எடுத்துருவோம். இதுக்கப்புறம் விக்கெட் எடுத்தே ஆகணும். மிஸ்ஸு மோபாலாக இருக்கும். பார்த்து போடு. சே, சமாளிக்கிறாங்க. செம்மையாக டொக்கு வைக்கிறாங்க. டேய் Good backing up by the fielder. Shows how involved he is in the game. பார்த்து போடு. வைடியா போடுறாங்க. Change in angle, bowler coming over the wicket. ரொம்ப பவுன்ஸ் ஆயிடுமோ? Edge but lands in a no. அழகா சமாளிக்கிறான். Deserved a wicket there. நல்லா சமாளிக்கிறாங்க. அழகாக தொட்டு டொக்குன்னு அழகாக வைக்கிறாங்க ஷாட்டு. யாரு இப்படி ஸ்டெம்பில் அடிக்கிறாங்க. எங்கே போட போகிறான்? அவுட் ஆவாங்களா? சே, சமாளிக்கிறாங்களே. ஒன்றுமே பண்ண முடியலையே. அழகாக ஓடுறாங்க. நெக்ஸ்ட் யார்? நீ போன வாட்டி நம்ம ஸ்பின்னர் போடல, இப்போ நம்ம ஃபாஸ்ட் பவுலர் போடலாம். ஆவேஸ் கான். இவர் தான் ஆவேஸ் கான் தான் வந்த ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் அழகாக எடுத்தான். இந்த வாட்டி எடுப்பானா? அதான் டவுட். இப்போ எடுத்தா சந்தோஷம். போடுறான், விடாத இவங்கள. டேய் என்னடா இங்கே நின்று போடுற பவுலிங்க? வா, அழகாக சமாளித்தான். டேய் Decided to bowl that from round the wicket. விக்கெட் வரணும். எப்படியாச்சும் ஸ்டெம்பை போல்ட் ஆக்கிடுறா. சே, அழகா ஸ்டாண்டா. 2 ஓடல. சூப்பர். ஓட முடியாது, 1 ரன் அவுட் தான். சரி, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. லாக்கரையும் அடிக்கிறாங்க. இவங்களை நம்பி நான் வேறு என்ன பவுலிங் தான் போட முடியும். இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்பிடபிள்யூ ஆறான்னு பார்த்துடலாம். சே, எல்பிடபிள்யூ ஆக மாட்டேங்கிறாங்க. சே, அழகா இஷ்டம். ஃபீல்டிங்கை மாற்றுவோம். இதுக்கு மேலே இதே ஃபீல்டிங் வச்சு போனால் வேலைக்கு ஆகுது. அழகாக டொக்குன்னு அடிக்கிறாங்க. ஃபீல்டர் என்ன முன்னாடி தரணும். முன்னாடி வாங்க. முன்னாடி வருவீங்களா? என்னடா நீங்கள் ஃபீல்டர் கிட்டே இருக்கிற மாதிரி தெரியலையே.
சரி No one at fine leg. Bowler needs to stay away from the pads. Bowlers can actually get extra bounce by bowling cutters on this pitch. எப்படி போட போறான்னு தெரியலையே, பார்ப்போம். சே அழகா Turned away for a single. என்ன பண்றதுன்னே தெரியலையே, ரொம்ப டஃப்பா இருக்கு. அழகா அடிக்கிறாங்க. மட்டும் விக்கெட் எடுத்துருங்க. மிஸ் ஆகுது. Very good running between the wickets. ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்காங்க. சரியா பார்த்துக்கலாம், விக்கெட்டே போக முடியுது. போல்டாவடா, ஐயோ ஆக மாட்டேங்கிறானே. Squeeze single there, good running. செம்மையாக டஃப் தராங்க. இதுக்கு மேலே நம்ம ஷார்ட் பால் தான் போடணும். போட்டால் என்ன ஆகும்னு தெரில, அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப் பண்ணோம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. யோனஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் வேணும். இப்போ வாஷிங்டன் சுந்தர் போட்டோம். Spinner brought back from the other end. பாப்பா பேட்டிங் நீ கொஞ்சம் நல்லா பண்ண, அதே மாதிரி பவுலிங்கும் கொஞ்சம் நல்லா பண்ணு பார்ப்போம். And the batting power play comes to an end. ஆம்பால் போடுவோம், என்ன பண்ணுறான் பாவம். பா அழகா Good shot for a single. என்ன பவுலிங் ட்ரை பண்ணாலும் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது. He decided to bowl that from round the wicket. தூசரா போடுவோம், விக்கெட் வருதான்னு பார்க்கலாம். எப்படியாச்சும் விக்கெட்ரா. ஐயோ அடிக்கிறானே. Shot, lovely shot right from the middle of the bat. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர். அழகாக அடிக்கிறாங்க. ஃபீல்டிங்கை மாற்று, இதுக்கு மேலே போனால் வேலைக்கு ஆகுது. ஃபீல்டிங் நல்லா பின்னாடி தள்ளு. எனக்கு தெரிஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஓகே, அங்கே கரெக்டாக ஒரு ஆளை fine வச்சு leg. Bowler needs to stay away from the pads. பார்ப்போம் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது. சூப்பர். டேய் சவுத் ஆஃப்ரிக்கா டீம்ஸ்க்கு போர் வருது. ஏன் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பார்ப்போம் இது ரியாக்ட் பண்ணுறாங்க. Edged and goal. சூப்பர் Smart bowling. விக்கெட்டு, செகண்ட் விக்கெட்டு செம சூப்பரியா, வேற And லெவல். there comes the celebration. The crowd ஃபேண்டாஸ்டிக். loves it. பா 17 ரன் வச்சிட்டானா, செம. பா எப்படியோ பலக்கட்ட போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ தான் விக்கெட் வருது. எப்படா பண்ண, சூப்பர். இது ஃபுல் டாஸ் பால், அழகாக கொடுத்தான் கேட்சை. பா But as you can சூப்பர், see there, he was never in control of that shot. வேற லெவல். சூப்பரியா. இங்கே போடுவோம். That was fantastic piece of bowling. பா அழகாக Turned away for a single. செகண்ட் விக்கெட்டும் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு விக்கெட் எடுக்கணும். Change in angle, bowler coming over the wicket. ஆஃப் ஸ்பின்னை ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக ஸ்டெம்பில் அடிச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேறு ஸ்ட்ராட்டஜி வேணும். எப்படியாச்சும் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா வேறு அழகாக தொட்டு டொக்கு டொக்கு டொக்குன்னு வச்சு செமையாக ஆடுறாங்க. இதுக்கு மேலே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகேவா, இப்போதைக்கு ஸ்பின்னர் ஒன்று போட்டோம். இப்போ நம்ம ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம். யார் போடலாம், எம் குமாருக்கே கொடுப்போம். Pace bowler now into the attack. சரி வா பார்த்துடலாம் இவன் என்ன பண்ணுறாங்க. Excellent running between the wickets. ஓகே போல்டாக்கடா. ஐயோ Good shot for a single. சமாளிக்கிறாங்களே. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு. சே என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
நம்மளை 20 ஓவர் ஃபுல்லாக கூட ஆடவில்லை. அந்தளவுக்கு நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. த்ரோ நல்லா இருந்தாலும் ரன் அசால்ட்டாக ஓடிடுறாங்க. நல்லா ஸ்பீடாக ஓடுறாங்க. டைவர் அடிக்கிறாங்க. It's a full house here and what an atmosphere we've had for this match. ஸ்லோ பால் போடு. விக்கெட் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்து போடுறான். ஆடப்பா அழகாக சமாளிச்சிட்டான். சரி ஓகே. 75 பாலில் 18 ரன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வின்னு. சார் இரு கொஞ்சம் முன்னாடி தள்ளு. இப்படி போடு. ஸ்லோ பால் போடு பார்க்கலாம். இதில் விக்கெட் வருதான்னு. இது யாக்கர் கிடையாது, ஸ்லாட்டு. விக்கெட் வருதான்னு பார்ப்போம். சமாளிச்சிட்டாண்டா. இது விக்கெட்டே போக மாட்டேங்குது. அழகாக தொட்டு விட்றாங்க. இவங்க ஒன்றும் பண்ண முடியல. சரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் போட்டு பார்ப்போம். இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஸ்லோ பாலே போடு. என்ன அடிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அழகாக டொக்கு விட்றாங்க. என்ன பவுலிங் போட்டாலும் அழகாக சமாளிக்கிறாங்க. டொக்குன்னு என்ன பண்ணுறது இவங்களால. இதுக்கு மேலே விக்கெட் எப்படி எடுக்கிறதுனே தெரியல. The fitness level of the players today is something else. Wonderful to see them run like that. அவுட் ஸ்விங் போடு. எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அடப்பாவி டேய் என்னடா ஷாட் இது. அழகாக சமாளிச்சிட்டான். ஏதோ கேரட்டை வெட்டுற மாதிரி ஒரு ஷாட் அடித்தான் பார்த்தீங்களா. அழகாக ரன் ஓட்டான். செம்மையாக பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. வேறு லெவல் கேமில். ரியல் லைஃப்பில் இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் நம்ம தான் ஜெயிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்தியா மேலே, நம்ம நாட்டு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி. இந்த கேம் தான் ஒரு சில நேரத்தில் அப்படி ஆகும். ரியல் லைஃப்பில் அது கண்டுக்கிறாரு. ஏதோ நம்ம தான் ஜெயிப்போம்னு நினச்சேன். பார்த்தா பவுலிங் செம்மையாக பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா இந்த வாட்டி கேமில். இந்த RC24 சவுத் ஆஃப்ரிக்கா மாஸ் காமிச்சிட்டாங்க. பிஸ்னாய் எடுப்போம். ஸ்பின்னர் நல்லா போடுவேன்னு நம்புகிறேன். கரெக்டாக பண்ணுறா. I tell you what, he uses the crease well to play the spinners. கொஞ்சம் வைடாக போகிற மாதிரி இருக்குது. சமாளிப்பானா? அப்பா சரியான ஷாட்டு. அழகாக ஒரு ரன் ஓடுறாங்க. Turned away for a single. Looks like he enjoys space on the ball. Looks more confident when there's space on the ball. இந்த bowling என்ன பண்றாங்க? பா சம bowling. Very good running between the wickets. இந்த பவுலிங் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பா அழகாக சமாளிக்கிறாங்க. என்னடா இவங்க There is a little bit of the surface for the bowlers. It's also good for batting. லெக் ஸ்பின் போடு. பால் இப்படியே வைடராக போகும். இதுக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சமாளிச்சிட்டான். அடி தொடவே இல்லை பால். செம. அப்போ இதே ட்ரை பண்ணலாம். இவன் எப்போ அடிக்கிறான்னு பார்ப்போம். 92 பால் இதே. இது என்னதான் இன்னும் எவ்வளோ இருக்குது? இதே மாதிரி போட்டுக்கினே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இதே பவுலிங்கை கண்டினியூ பண்ணி இவங்களை ரன் அடிக்க விடாமல் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கும். ஜெய்ஸ்வாலை போடுவோம். இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே இறக்கு பால் கரெக்டாக கொஞ்சம் வைடாக. ஓகே லெக் ஸ்பின்னு போடட்டும். பார்ப்போம் அடிக்கிறானா இல்லை விடுறானான்னு.
Outside off, and he's happy to see that through to the keeper. இதே மாதிரி எல்லா பாலையும் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். எல்லா பாலையும் எப்படியே விடு. அவ்வளோதான். இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணோம். பாப்போம் என்ன பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. ஜெய்ஸ்வால் நீ ஃபஸ்ட் டைமாக மேடன் ஓவர் போட போகிறடா. செம. இந்த பவுலிங் கடிக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க. பார்த்து போடு. வைடாடு போகுது. பார்த்து போடுறா. நல்லா இருக்கு. இப்படியே அடிக்காமலே பண்ணி ஜெயிக்க வச்சிடலாம் இந்தியாவை. நம்ம நாடு நம்ம தான் ஜெயிக்கணும். 10 ஓவர் ஆயிடுச்சு. மேட்சோட பாதி ஓவர் முடிஞ்சிருக்குது. ஐயோ ரொம்ப வைட் ஆயிடுச்சு. பார்த்து பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக போடு. ஸ்பின் ஆக்கிடுச்சுன்னா வைட் ஆகிடும். இது ஓகே. நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைமாக ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டான். இது மேடன் ஓவர் போட்டான். சூப்பராக வேறு லெவல். நெக்ஸ்ட் யார் போடலாம்? ஆவேஷ் கானே போட்டோம். பார்ப்போம். இவனுக்கும் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம் அடிக்கிறாங்களா இல்லையான்னு. அவுட் ஸ்விங் தான். அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கிட்ட போட்ட மாதிரி தான் இருக்குது. அப்பா நல்ல வேளை மிஸ் பண்ணிட்டான். பார்ப்போம் இந்த பவுலிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆடாப்பாவி சமாளிச்சிட்டான்டா. சே Wow, that was a really wide throw. லைட் பால் அழகாக அடிச்சிட்டான். பார்ப்போம் இது அடிக்கிறானா விடுறானா. அடிச்சிட்டான்டா. ஆடாப்பாவி. ரெண்டாவது ரன் ஓடாதீங்கடா. That's a quick throw right on top of the stumps. எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? வைடாக்கர் இறக்கு. Poor running between the wickets, really poor. ஓகே இந்த பவுலிங் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வைடாக்கர் Outside off, and he's happy to see that through to the keeper. It's a full house here, and what an atmosphere we've had for this match. பாப்பா என்ன பண்றாங்க. அடப்பாவி சமாளிச்சிட்டான்டா. ஸ்டெம்பில் விழுமா? சமாளிச்சிட்டான்டா. அடச்சே வேற அங்கேயே அடிச்சுட்டாங்க. நல்லா டஃப் தராங்க சவுத் ஆஃப்ரிக்கா. நல்லா பண்ணுறாங்க. வாஷிங்டன் சுந்தரையாக இருக்கும். Outside off, and he's happy to see that through to the keeper. There is a little bit of the surface for the bowlers. It's also good for batting. Good shot for a single.
12 ஓவர் வந்துச்சு. ஆடாப்பா Turned away for a single. இந்த சைடில் அடிச்சிட்டாங்க சூப்பராக. நெக்ஸ்ட் எங்கே போகிறது? பார்ப்போம் ஐடியா தெரியும் என்ன பண்ணுறாங்க. In the channel again, the batsman doesn't fiddle with it. I tell you what, he uses the crease well to play the spinners. Good length outside off and the batsman leaves it alone. I tell you what, the slow ball won't be a bad option on this pitch. Super. Lovely bowling and a good leap too. Time the ball racing to the boundary. This has been an impressive performance. They got just about everything right today. A well-deserved win. செம்மையாக பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. வேறு கடைசி வரைக்கும் வந்து அடிச்சிட்டாங்க. டொக்கு 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 டொக்குன்னு வச்சு 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 கடைசியில் அழகாக ஒரு 4 அடிச்சிட்டோம். பார்த்தீங்களா, சவுத் ஆஃப்ரிக்கா 17வது ஓவரில் தான் ஜெயிச்சிருக்காங்க மேட்ச்சு. 17வது ஓவரில் நம்ம எத்தனை நம்மளை பார்த்தீங்களா, நம்ம 7.5 ஓவர்லேயே அடிச்சிட்டோம். 7.5 ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 52 அடிச்சிட்டோம். சவுத் ஆஃப்ரிக்கா 17.2 ஓவர்ஸில் தான் அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. பரவாயில்ல. பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் படி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பண்ணோம். பவுலிங் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா பண்ணிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வேறு லெவல். பவுலிங்கில் நல்லா பண்ணிட்டாங்க. பேட்டிங் கொஞ்சம் சுமார் தான் அவங்களுக்கு. பார்த்தீங்களா பேட்டிங்கை பார்த்தீங்களா, 17.2 ஓவர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரே அடிச்சிருக்காங்க. நம்ம 7.5 ஓவர்லேயே அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 8 ஓவர்லேயே அடிச்சிட்டோம் நாங்கள். பட் பேட்டிங் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். பட் பவுலிங் பொறுத்தவரை அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. செம்மையாக பண்ணிட்டாங்க. நிறைய டாட் பால்ஸ், நிறைய விக்கெட்ஸு, ரன் அவுட்ஸு, அன்னெசரியாக ஓடி அழகாக எடுத்துட்டாங்க. சரி, ஓகே கைஸ், இதை பார்த்து நம்பாதீங்க. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் இன்றைக்கி ஜெயிக்கணும்லாம் கிடையாது. இன்றைக்கி ஃபைனல்ஸில் இந்தியா ஜெயிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவும் லேஸில் சொல்லக்கூடாது. அவங்களும் நல்லா டஃப் தருவாங்க தான். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நடக்க போகிற T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு கை பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பை பை.